Okay, the second problem, Pythagoras algorithm. Second problem, ABC வந்து நான் என்ன எடுக்கிறேன்? A வந்து V1 B வந்து V2 V1 V2 V3 D வந்து V4 எடுத்துக்கிட்டேன். ஸோ சேம் ஐடியா ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தோட 4 காலம் 4 ரோ சரிங்களா? சார் V1 4 ரோ. ம் ஓகே சார். V1 V2 V3 V4. ம் அதே மாதிரி ரோஸும் V1 V2 V3 V4. பாக்ஸ் போட்டுக்கலாம், இன்னும் மிஸ்டேக் ஆயிடும். பாக்ஸ் போட்டுக்கலாம் ரைட். சார். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லா டயக்னல்ஸும் 0. சூப்பர்மா, வெரி குட். டயக்னோஸ் கரெக்டாக இருக்குது. ம் சொல்கிறேன் மீதி வேணும். ஸோ இப்போ V1 V2ங்கும் போது ஏக்கும் பிக்கும் சார். ம் நம்ம கொடுத்துருக்கிறது B2A தான். ஒரு நிமிஷம் மாற்றிக்கலாம், இல்லை நம்ம ஒவ்வொரு டைம் செக் பண்ணிவிடுவோம். V1 V2 V3 V3 V4 V4. சொல்கிறேன் கண்ணு. ஸோ V1 to V2 இல்லை சார், இன்ஃபினிட்டி இல்லைன்னா இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி. V3 V1 to V3 இருக்கு சார், வேல்யூ 3. 3. V1 to V4 இல்லை சார், ஸோ இன்ஃபினிட்டி. சூப்பர்மா, வெரி குட். V2 to V1 இருக்கு சார், 2. அது 0. V2 to V3 இல்லை சார், இன்ஃபினிட்டி. V2 to V4 இல்லை சார், இன்ஃபினிட்டி. ஓகே. V3 to V1 infinity. V3 to V2 is 7. V3 to V4 1 sir. Correct, very good. V4 to V1 6 sir. Correct again. அடுத்து infinity sir. ஒரே நிமிஷம், இதுக்கு ஏரோ மார்க் போலி நிற்குது, இதுக்கு ஏரோ மார்க் இங்கே இருக்குது. சாரி, இதுக்கு ஏரோ மார்க். அப்போ infinity sir. ஓகே again. V2க்கு V4 to V2க்கு infinity sir. அடுத்ததுக்கும் infinity sir. அடுத்ததுக்கு infinity தான். சரி, நான் வந்து இங்கே ஏரோ மார்க் விட்டுட்டேன். சப்போஸ் ஏரோ மார்க் விட்டுருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ரெண்டுக்குமே வேல்யூ இல்லனா V4 to V3 1 வந்திருக்கும் சார். ரெண்டுக்குமே 1 போடணும். V3 to V4 1 போடணும். V4 to V3 ரெண்டுக்குமே மிக்ஸ்டு. V3 யும் 1 போடணும். அந்த டைப் ஆஃப் கிராஃப் பேர் வந்து மிக்ஸ்டு. டைரக்டட் அன்டைரக்டட் மிக்ஸ் ஆகி இருந்ததுன்னா அது மிக்ஸ்டு கிராஃப்மா. ரெண்டுமே மிக்ஸ் ஆயிடும். அதை மட்டும் மறந்துடுறாங்க. மேபி அந்த மாதிரி கேட்பாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தாங்க. சரிடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சது. இப்போ K ஈக்குவல் டு 1ன்னு செலக்ட் பண்ணுவீங்க. 1ன்னு செலக்ட் பண்ணால் என்ன பண்ணுறீங்க? அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கோங்க. 1ன்னா அந்த ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸ் அப்படியே பண்ணுங்க. இந்த மாதிரி கிராஃப் தேவைப்படாது. ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் மட்டும் தான் கிராஃப். மற்றபடி கிராஃப் தேவைப்படாது. நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து என்ட்ரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா போதும். இப்போ டேபிள் ஃபார்ம் பண்ணுறோம். V1 V2 V4 V2 V3 V4. என்ன பண்றாங்கன்னா அப்படியே இங்க இருக்குது, அப்படியே எழுதிக்கலாம். டயகனல் எல்லாமே எழுதிக்கலாம். சொல்றேன். 0 infinity 0 infinity 3 infinity. ரோ காலம் வந்துட்டு சார் 2 infinity 6. டயகனல் ஆல்சோ டயகனல்ஸ் எல்லாம் 0 சார். அப்புறம் அடுத்த ஒர்க் என்ன? அடுத்த ஒர்க் வந்து எங்கெல்லாம் இன்ஃபினிட்டி இருக்குதோ அது கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ட்ரி பண்ணிக்கலாம். இன்ஃபினிட்டி 1 மறந்துடாதீங்க. எங்கெல்லாம் இன்ஃபினிட்டி இருக்குது ரவுண்ட் பண்ணிக்கங்க. எங்கெல்லாம் இன்ஃபினிட்டி இருக்குதோ அந்த வேல்யூஸ் அப்படியே கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் எழுதிக்கங்க. ஓகே சார். சொல்றேன். 7 இன்ஃபினிட்டி சார். இந்த ரோவுக்கு முடிஞ்சிச்சு. அப்போ நம்ம எது கண்டுபிடிக்க போறோம்? இந்த என்ட்ரி கண்டுபிடிக்க போறோம். இந்த என்ட்ரி. அப்போ அந்த என்ட்ரி யாரு? ஃபர்ஸ்ட் அந்த என்ட்ரி வந்து infinity, 5 சார். ஒரு நிமிஷம். இன்ஃபினிட்டி எங்கடா? இது 3,3யா? இது V2 V3 சார். V2 to V3. அப்போ இது நம்மளுக்கு மேலே போய்க்கிறோம். அப்போ கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த இது கரெக்டுங்களா? அப்போ நீங்கள் சொன்னது கரெக்டு. இது 3 to 5. அப்போ 5 வரும். கரெக்டாக வேணும். அதே மாதிரி கீழே சார் infinity, 6 plus 3 9 சார். 6 plus 3 9 தான் வேணும். 9 தான் வரும். அவ்வளோதான். வெரி குட், சூப்பராக சொல்லிட்டீங்க. முடிஞ்சது ரகு. ஓகே, சரி, அடுத்தது K ஈக்குவல் டு 2. K ஈக்குவல் டு 2 சார். திரும்ப இப்போ நம்ம 2னா டக்குன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கலாம். One, 2, 3, 4. 1, 2, 3, 4.
இப்போ டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ சொல்கிறேங்க அந்த கிராப் அப்படி என்ட்ரி பண்ணுறது. சார் V2 205 infinity sir. 5 infinity. இது corresponding value infinity 07 infinity. Infinity diagonal 0. Diagonal 0 sir. Okay. Already infinity first row fill பண்ணனும் sir. So 3 and infinity. இந்த இது சரி சொல்றாங்க. இது எவ்வளவு? 3 and infinity sir. அப்ப இங்க இருக்கிற வேல்யூ லாஸ்ட் ரோ அது வந்து 1 sir. இது இங்க 6 and 9 sir. 9. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ ஒரே வேல்யூ தான் sir. V3,1 அது. இது மட்டும் தான். அப்ப இங்க இருக்குது. இங்க இருக்குதுன்னு என்னது? 2 7. Infinity, 2 plus 7 sir. So 9. 9. அவ்வளவுதாங்க. டக்குனு முடிஞ்சு சொல்றீங்க. சூப்பர். அடுத்தது k = 3. k = 3க்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. ஆஹா இங்க இடத்துல இருக்குது. ஒரு பேஜ் ஆட் பண்ணிக்கலாம். த்ரீனா நம்ம என்ன பண்ண போகிறோம்? செலக்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ k = 3. k = 3 டேபிள் பண்ணிங்க. 1 2 3 4. 1 2 3 4. இது வந்து T3 ஓட டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ். ஓகே. இப்போ மேலே இருக்கிற வேல்யூ கீழே இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்னது 3509 காலம் வைஸ் எழுதிக்கிறேன். 3509 3509. அடுத்து ரோ வைஸ் வேல்யூ பார்க்கணும். ரோ வைஸ் என்னது 9701 9701 9701. அப்போ டயகனல் வந்து 0 0 0 0. சரி, எதுலையுமே இன்ஃபினிட்டி வரல, அதனால் நம்ம செக் பண்ணிட்டு தான் எழுத போகிறோம். இது ஒவ்வொரு டைம் மேலேயும் கீழேயும் பார்க்கணும், அதனால் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். எடுத்து புரியலன்னு கொஞ்சம் சொல்லுங்கள், நம்ம பார்த்துக்கலாம். டேபிள் வந்து கொஞ்சம் இதாகும், அதனால் ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிட்டா கொஞ்சம் பார்க்கலாம். லெட்டருக்கு தெரியுதாமா இல்லை நம்ம சின்னதாக இருக்குதா? கிளியராக தான் சார். ஓகே, அப்போ ஓகேட்டா சொல்கிறாங்க. இப்போ என்னது இங்கே நிறைய வேல்யூ 7 plus 3 10 sir. 7 plus 3 வந்து 10, ஆட்டோமேட்டிக்காக 10 வருது. சூப்பர். அடுத்தது fourth column சார். fourth infinity, 1 plus 3 which is 4. 1 plus 3 4. கரெக்ட் ராகன் 4. அடுத்தது second row first column sir. 2, 9 plus 5 so 2 sir. மினிமம் வந்து 2 தான். அப்புறம் இங்க கடைசி இன்ஃபினிட்டி இருக்குதா? infinity, 1 plus 5 6 sir. 6. fourth row sir. 6, 9 plus 9 18 so 6 sir. 6. கரெக்ட். infinity, 7 plus 9 16. 16 sir. 16 ஓரளவுக்கு எழுதி வச்சிருக்காங்க. சரி, இப்போ k = 3 முடிஞ்சது. அடுத்து k = 4. 1 2 3 4. 1 2 3 4. அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்? k = 4 போது அந்த கரஸ்பாண்டிங் இதை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பாக்ஸ் போட்டுக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்? அது கரஸ்பாண்டிங் வேல்யூ எழுத போகிறோம். 6 16 9 0 4 6 1. சொல்கிறேன். மற்ற வேல்யூ இன்ஃபினிட்டி இல்லை, டயகனல் மட்டும் 0 போட போகிறோம். டயகனல் 0 போட்டாச்சு. சொல்லுங்க, மற்ற வேல்யூ என்ன நடக்குது? சார் 10, 16 plus 4
20, ஸோ 10 தான் சார் வரும். இங்கே 10 கரெக்டாக கண்ணு. ஆமாம் சார். அடுத்து 3, 9 + 4 சார், ஸோ 3 தான் சார். 3 தான். 2, 6 + 6, ஸோ 2 தான் சார். அடுத்து இங்கே 5, 9 + 6, ஸோ 5 தான் சார். 5 தான் கரெக்டாக கண்ணு. 9, 6 + 1, ஸோ 7 சார். 7 மாறிடுச்சு. 7, 16 + 1னா 7 தான் சார். சரி, அவ்வளோதாங்க. இதான் நியூ இது. ஸோ அவ்வளோதான், இதுதான் நம்மளுடைய க்ளோஸ்டு. அப்போ இதை வச்சு நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம போட்டுக்க போகிறோம். கிராப் வேறு போடணும். அப்போ இங்கே வந்து V1 போட்டிங்கன்னா மீதி 3க்கு என்னென்ன நடக்குன்னு பார்க்கணும். V2, V3, V4. அப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ பார்க்குறீங்க. V1 வந்து V2 வந்து 10, 3, 4. 10, 3, 4. அடுத்து V2 வந்து V2 to V1 வந்துட்டு சார் 2, V1, V4. இது வந்து 2டா, இது 5, இது 6. கரெக்டுங்களா? 5, 6 சார். ஆமாம் சார். அவ்வளோதான். V3 to V1, V2, V4. V1 7, 7, 1 சார். ஓகே, 7, 7, 1. V4 to V1, V2, V3. 6, 16, 9 சார். 6, 16, 9. அவ்வளோதான். 9. ஓகேடுங்க, இதுதான் நம்மளுடைய கம்ப்ளீட் க்ளோஸ். சரிங்க. ஓகே. சரி, இது 4 டைம் மொத்தம் 4 பார்ட் இருக்குது. ஸ்பேனிங் ட்ரீல 2, இதில் 2. ஸோ மேக்ஸிமம் ப்ராக்டிஸ்